செயற்கரிய செய்வார் பெரியர், சிறிய செயற்கரிய செய்கலாதார். குறள் 26. கிறிஸ்தியேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திரவையோடு இணைந்து பொது காலத்தின் 16வது வாரத்திலே சனிக்கிழமையிலே புனித பெரிய யாக்கோபினுடைய விழாவை கொண்டாட திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. புனித யாக்கோபினுடைய வாழ்வை சற்று அலசி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இன்றைய நற்செய்தி வாசகத்திலே சபதேவின் மனைவி தன்னுடைய இரு மக்களோடு வந்து ஆண்டவர் இயேசுடைய வலது புறத்தில் ஒருவரும் இடது புறத்தில் ஒருவரும் அமர இயேசுவை பார்த்து வேண்டுகோள் விடுப்பதாக அமைந்திருக்கிறது இன்றைய நற்செய்தி பகுதி. இங்கே இந்த தாயினுடைய மனநிலையும் இரு பிள்ளைகளுடைய மனநிலையும் அதிகாரத்தை மையப்படுத்தியதாக, பதவி மோகத்தை மையப்படுத்தியதாக அமைந்திருப்பதாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு அதற்கு சொல்லக்கூடிய பதில், யார் விண்ணரசில் அமர முடியும், யார் பெரியவர் என்பதற்கு இந்த திருக்குறள் 26 செயற்கரிய செய்வர் பெரியர், சிறிய செயற்கரிய செய்கலாதார். அதாவது பிறரை அடக்கி ஆளக்கூடிய செயலை செய்யக்கூடிய மனிதர் விண்ணரசில் சிறியவர் என்றும், மாறாக தன்னுடைய சுயநலத்தை விட்டுவிட்டு, சுயநல ஆசைகளை விட்டுவிட்டு பிறருக்காக சேவை செய்யக்கூடிய மனிதர்களாக, பிறருக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கக்கூடிய மனிதர்தான் உண்மையிலே விண்ணரசில் பெரியவர் என்பதை சுட்டிக்காட்டுவதாக அமைந்திருக்கிறது. இதை தெளிவாக தன்னுடைய வாழ்விலே வாழ்ந்து காட்டியவர் தான் திருத்துதர் புனித பெரிய யாக்கோபு. தொடக்கத்திலே ஆண்டவர் இயேசுவோடு 3 ஆண்டுகள் பயணித்த போது அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றம் ஏற்படவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு இறந்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் தன்னுடைய வாழ்வை முழுவதும் இந்த பதவி அதிகார ஆசையை விட்டுவிட்டு, தன்னுடைய சுயநலத்தை விட்டுவிட்டு பிறருக்காக சேவை செய்யக்கூடிய மனிதராக மாறினார். இறுதியாக திருத்தூதர்களிலே ஆண்டவர் இயேசுவுக்காக இறை ஆட்சியின் விழுமியங்களை கட்டி எழுப்புவதற்காக முதலாக மறை சாட்சியாக தன்னுடைய வாழ்வையே அர்ப்பணித்தவர் என்று சொன்னால் திருத்தூதன் யாக்கோபு. ஆம், கிறிஸ்தியேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த விஞ்ஞான உலகிலே பதவி மோகமும் அதிகார வெறியும் இன்னும் பொருள் ஆசை, சொத்தாசை, செல்வாசை இவையெல்லாம் நம்மை அடக்கி ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே திருத்துதர் யாக்கோபினுடைய விழா நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான பாடம். நாம் இவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, நம்முடைய சுயநல ஆசைகளை விட்டுவிட்டு பொதுநல மனநிலையோடு பிறருக்காக சேவை செய்து இறையாட்சியின் விழுமியங்களை கட்டி எழுப்புகின்ற பொழுது நாம் விண்ணரசில் மிக பெரியவராக ஆண்டவர் இயேசுனுடைய வலது புறத்திலும் இடது புறத்திலும் அமருவதற்கு தேவையான எல்லா விதமான அருளையும் ஆசிரையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை திருத்தூதர் புனித யாக்கோபினுடைய விழா நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே நம்முடைய வாழ்வை ஆண்டவர் இயேசு விரும்பக்கூடிய, அவர் சொல்வதைப் போலவே உங்களுள் பெரியவராக இருக்கக்கூடியவர் தொண்டராக இருக்க வேண்டும் என்று சொல்லி, நாமும் நம்முடைய எல்லா விதமான அதிகார வரை, பதவி வரை, பிறரை அடக்கி ஆள வேண்டும் என்கிற மனநிலையை மாற்றி பொதுநல சேவையோடு இயேசுவை போலவே பிறருக்காக தன்னை அர்ப்பணித்து வாழக்கூடிய அருளை இறைவன் இந்த நாளில் தர வேண்டும் என்று சொல்லி இறைவன் நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.